மதுரை மாவட்டம் மேலூரில் ரேக்லா பந்தயம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த நேரடி தகவல்களை எமது செய்தியாளர் மாரிச்சாமியிடம் கேட்கலாம். மாரிச்சாமி, மேலூரில் தற்போது நடைபெற்று வரும் ரேக்லா பந்தயம் பற்றி சொல்லுங்க. இதுல எத்தனை பேர் ஆர்வத்தோட பங்கேற்றுள்ளனர்? மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில் ரேக்லா பந்தயம் இன்று காலை துவங்கியது. ரேக்லா பந்தயம் எனக்கூடிய இந்த மாட்டு வண்டி பந்தயத்தில் பெரிய மாடு, சிறிய மாடு என்று இரண்டு பிரிவுகளாக மாட்டு வண்டி பந்தயங்கள் நடைபெற்றது. இப்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த நேரடி காட்சிகளை. இதாவது எவ்வளவு மக்கள், ஏராளமான மக்கள், பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் இந்த மாட்டு வண்டி பந்தயத்தை கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறார்கள், கண்டுகளித்து சென்று கொண்டிருக்கிறார்கள். பெரிய மாடு என்று சொல்லக்கூடிய அந்த பெரிய மாட்டு பந்தயத்தில் 8 மைல் தூரம், அதாவது போவதற்கு 4 மைல், வருவதற்கு 4 மைல், 8 மைல் தூரத்தை மாட்டு வண்டிகள் கடக்க வேண்டியிருக்கிறது. அதே போல் சிறிய மாட்டு பந்தயத்திற்கு 6 மைல் தூரம், 3 மைல் தூரம் போக 3 மைல் தூரம் வர, ஆக 6 மைல் தூரத்தை கடக்க வேண்டியுள்ளது. இதில் பெரிய மாட்டு வண்டி பந்தயம் முடிந்ததில், அதாவது முதல் பரிசை வீரமதி சந்திரன் என்பவரின் மாடும், 2வது பரிசை மதுரை அவனியாபுரம் SKR மாடும், 3வது பரிசை பறவையைச் சேர்ந்த சீலைக்காரியம்மன் மாடும் பெற்றது. இந்த மாட்டு வண்டி பந்தயம் எதற்காக நடைபெறுகிறது என்றால், இந்த பகுதியில் அதிமுக சார்பில் எம்ஜிஆரின் 100வது பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெறுகிறது. இந்த மாட்டு வண்டி பந்தயத்தை வருவாய்த்துறை அமைச்சர் R.P. உதயகுமார் மற்றும் மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ராஜன் செல்லப்பா ஆகியோர் துவக்கி வைத்தனர். இந்த மாட்டு வண்டி பந்தயத்தில் உள்ள மக்களிடம் கேட்டபோது, கடந்த 2 வருடங்களாக மாட்டு வண்டி பந்தயம் நடைபெறாமல் மிகவும் அதிருப்தியாக இருந்தோம். இப்போது தமிழக அரசு ஜல்லிக்கட்டுக்கான நிரந்தர அனுமதியை கொடுத்ததன் பேரில் இந்த மாட்டு வண்டி பந்தயங்கள் துவங்கி இருக்கின்றன. இந்த மாட்டு வண்டி பந்தயங்கள் மீண்டும் இந்த பகுதிகளில் பல மாட்டு வண்டி பந்தயங்கள் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். இந்த மாட்டு வண்டி பந்தய மேடையிலேயே ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அந்த அறிவிப்பு வரும் 19ஆம் தேதி அன்று நாகமலை புதுக்கோட்டை, அதாவது நாகமலை புதுக்கோட்டை பகுதியில், அதாவது செக்கானூரணியில் மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற உள்ளது. அந்த மாட்டு வண்டி பந்தயம் பெரிய மாடு, நடுமாடு, கரிச்சான் மாடு ஆகிய மாட்டு வண்டி பந்தயங்கள் நடைபெற உள்ளது என்று தெரிவித்தார். மாட்டு வண்டி பந்தய ஆர்வலர்கள் அதை தான் தெரிவித்துள்ளார்கள். இந்த மாட்டு வண்டி பந்தயம் நீண்ட நாட்களுக்கு பிறகு, அதாவது 2 வருடங்களுக்கு பிறகு இப்போது துவங்கி இருக்கிறது. மீண்டும் வலுப்பெற்று அமையும் என்று துவங்கி சொல்லியிருக்கிறார்கள்.